வணக்கம் ராம்குமார். என் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானதுதான். நீதித்துறையை நம்பியுள்ளேன். எனக்கான நீதி கிடைக்கும். வீதிக்கு வீதி மதுபான கடைகள் இருக்கும். பின்புலம் இல்லாமல் வளரும் இளைஞரை எப்படித்தான் முடக்குவீர்களா என ஆத்திரத்தோடு கேள்விகளை எழுப்பியிருந்தார் யூடியூபர் டிடிபி வாசன். தற்சமயம் அவருக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றமானது முன்ஜாமீன் வழங்கி இருக்கிறது. இந்த வழக்கினை நாம் பின்னோக்கி பார்த்தோமானால் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசனுக்கு வழக்கு ஒன்றில் 10 ஆண்டுகள் பைக் ஓட்டுவதற்கு நீதிமன்றமானது தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் தான் டிடிபி வாசன் தனது கார் மூலமாக ஊராக சுற்றி வருகிறார். அதனை கார் ஓட்டியபடி வீடியோவாக பதிவு செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி இரவு 7:50 மணிக்கு வண்டியூர் டோல்கேட் பகுதியில் அவருடைய காரை இயக்கி வந்திருக்கிறார். அப்பொழுது அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டுவதும் அச்செயலை காரின் டேஷ்போர்டு கேமராவில் பதிவு செய்திருக்கிறார். அதே சமயம் மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரான சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் பைக் ரேசரான டிடிஎஃப் வாசன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். பின்னர் இது தொடர்பான விசாரணைக்காக சென்னையில் இருந்து டிடிபி வாசன் கைது செய்யப்பட்டு மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதனையடுத்து மரணத்தை விளைவிக்கும் வகையில் பிறருக்கு மரணம் உண்டாகும் என்ற தெளிவுடன் ஒரு வாகனத்தை இயக்கியதாக 308 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே பைக் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற தூத்துக்குடி செல்லும் போது காரில் பேசியபடி ஆபத்தை விளைவிக்கும் வகையில் காரை இயக்கியதாக டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. தற்சமயம் அவர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்த பொழுது நீதிபதி அவர்களிடம் தங்களது கோரிக்கை வைத்திருந்தார். வருகிற 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய திரைப்படத்தில் தான் நடிக்க இருப்பதாகவும் அந்த திரைப்படத்தில் நடிக்க இருக்கிற காரணத்தினால் தனக்கு ஜாமீன் வேண்டும் என நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார். அதற்கான உரிய ஆவணங்களை உடனடியாக சமர்ப்பிங்கள் என்று தெரிவித்திருந்தனர். தற்சமயம் அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து இருக்கிற காரணத்தினால் அவருக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார்.